தமிழகத்தில் நடப்பது ஸ்டாலின் மாடல் அரசு இல்லை, ஃபெயிலியர் மாடல் அரசு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் மக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து விட்டதால் திமுக ஆட்சியில் இருக்கும் வரை மக்கள் வீடு கட்ட முடியாது என்றும், கனவில்தான் வீடு கட்ட முடியும் எனவும் தெரிவித்தார். தேர்தலுக்கு முன்பு மக்களின் குறைகளை மனுக்களாக பெற்று பிரச்சனைகளை தீர்ப்பதாக கூறிய ஸ்டாலின் அதனை தீர்க்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் மக்களின் வரிப்பணத்தில் ஊழல் நடப்பதாக குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் நடத்துவது குடும்ப ஆட்சி, 2026 அதிமுக மக்கள் ஆட்சியை நடத்தும் என்று தெரிவித்தார். இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் என்று சொல்லிட்டு இந்த ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் மக்களை பற்றி சிந்திக்குவதே கிடையாது. வருமானம் குறைஞ்சு போச்சு, விலைவாசி உயர்ந்து போச்சு, இதனால் மக்கள் இன்றைக்கு துன்பப்படுறாங்க. அதைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி பேருந்து நிலையத்தில் மக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஏழை எளியோர் உடல் வலிக்காக குடிக்கிறார்கள், அதில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் ஊழல் என ஆண்டுக்கு 4500 கோடி ரூபாய் ஊழல் நடப்பதாக குற்றம் சாட்டினார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் விண்ணப்பம் விநியோகிப்பதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி, 4.5 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து ஸ்டாலின் விழித்திருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பினார். இப்படி கவர்ச்சிகரமாக பேசி மக்களை நம்ப வைத்து, விவசாயிகளை நம்ப வைத்து, ஏழை மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு குடும்ப ஆட்சி நடக்குது. திரு கருணாநிதி, அதுபோல் ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி வந்துட்டார். ஏழு மன்னர் ஆட்சியா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தல். அதிமுக வரலாறு திரும்புகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரலாறு திரும்புகிறது. தமிழ்நாடு அதை விரும்புகிறது.